திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தின மாலையில் ஆண்டாளுடைய அவதார பெருமையை சாதிக்கிறார். பூமாதேவியாய் வைகுந்தத்தில் ஆனந்தமாக இருந்தவள், அவளுடைய குழந்தைகளான நாம் எல்லாரும் இந்த பூலோகத்தில் தவிக்கிறோமே, பக்திக்காக ஏங்கி இருக்கிறோம், முக்திக்கு வழி தெரியாமல் அலமாப்புப்படுகிறோம் என்று தெரிந்து நம் துயர் போக்குவதற்காக உயர்ந்த தமிழில் எளிமையான கருத்துக்களை உபதேசிக்கவே ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளாக அவதரித்தாள். அவள் பாடியதுதான் சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை. திருப்பாவை 30 பாசுரங்களும் மார்கழி மாசத்து 30 நாட்களிலே அனுபவிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாடல். அதில் இன்றைய நாள் மார்கழி மாதம் 1 தேதி. மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று கண்ணன் கூறுகிறார். எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் அந்த 12 மாதங்களுக்குள் நான் மார்கழியாக இருக்கிறேன். இந்த மாதத்தை தனுர் மாசம், மார்கசீர்ஷ மாசம், சாப மாசம், மார்கழி மாதம் என்று பல பெயர்களாலே கொண்டாடுவார்கள். கண்ணனே நாம் மாதங்களுக்குள் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்ல வேண்டுமானால் நமக்கு அந்த மாதம் இப்போ வாய்ச்சிருக்கே, அது நாம் ஒத்தொத்தரும் எண்ணி மகிழ வேண்டும். இந்த நாளில் ஆண்டாள் திருப்பாவை பாடினாள். அதில் முதல் பாடல் இன்றைய நாள் பாசுரம். அந்தந்த நாள் பாடலை நாள்பாட்டு நாள்பாட்டுன்னு சொல்லுவார்கள். இப்போ இன்றைய நாள் பாசுரம் முதல் பாசுரம், நாளைக்கு 2வது பாசுரம். 30 நாட்கள் மார்கழி, 30 பாசுரங்கள். இப்போ முதல் பாசுரத்தில் என்ன கருத்து சொல்ல வருகிறாள்? அன்னன்னி பாட்டை அன்னன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதல் 5 பாடல்கள், இதை கொஞ்சம் நன்னா குறித்து கொள்க. முதல் 5 பாடல்கள் முன்னுரை, திருப்பாவையிலே என்ன சொல்ல வருகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னுரை. அடுத்த 10, அதாவது 6வது பாட்டிலிருந்து 15வது பாடல் வரை 10 பெண்களை, கோபிகைகளை எழுப்புகிறாள் ஆண்டாள். கிழியே சொல்லியிருந்தேன், தன்னையே ஒரு கோபிகையாக நினைத்து கொண்டு தான் பாடிக்கொண்டிருக்கிறாள். அப்போ தன்னோட ஒத்த வயசுள்ள சிறு பெண்கள் அவர்களையெல்லாம் எழுப்பி கொண்டு மார்கழி நோன்பு நோற்பதற்காக செல்கிறாள். அந்த 10 பாட்டு 10 பேரை எழுப்பினது. 10 பேரை எழுப்பியிருந்தாலும் ஆய்ப்பாடி கோகுலத்தில் இருக்கும் அனைவரையும் எழுப்பினதாகத்தான் அதுக்கு பொருள். ஒரு 10 பேரை கூப்பிட்டோம்னால் பாக்கி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டது தான். நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அத்தனை பேருக்கு அத்தனை பாடல் பாட முடியுமா? அதனால்தான் 10 பாடல். அடுத்தது 16வது பாட்டிலிருந்து 20வது பாடல் வரை 5 பாசுரங்களாலே நேர கண்ணனுடைய கோயில், அதாவது நந்தகோபாலனுடைய மாளிகை, அதன் வாயிலில் போய் நின்று கொண்டு அங்கிருக்கிற ஒவ்வொருத்தரையாக எழுப்புகிறாள். பக்கத்தில் இருக்கும் நந்தகோபாலன், யசோதை, நப்பின்னை பிராட்டி, பலராமன் இவர்களை எல்லாரும் எழுப்பி கொண்டு கண்ணனுக்கு அருகே போனது 5 பாடல்கள். அது 16வது பாட்டிலிருந்து 20வது பாட்டு வரைக்கும். அதுக்கப்புறம் 21வது பாட்டிலிருந்து 29வது பாசுரம் வரைக்கும் கண்ணனிடத்தை நேர பேசுகிறாள். ஒருத்தருக்கொருத்தர் பேசி, நீ எழுந்திருக்கணும், எங்களை குளிர நோக்க வேண்டும், நடந்து வர வேண்டும், நாங்கள் உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு போற்றி போற்றின்னு பாட வேண்டும், எதுக்காக வந்திருக்கோம்னு நீ கேட்க வேண்டும், எங்கள் விருப்பங்களையெல்லாம் நாங்கள் வெளியிட வேண்டும்,
நீ அனைத்தையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்ணன் திருவடிகளிலேயே சரணாகதி செய்து உன் தொண்டு நமக்கு வேணும்னு பிரார்த்தித்தது. இதெல்லாம் அந்த 9 பாட்டு 21லிருந்து 29வது பாடல் வரை. அதோட தன்னுடைய இடைச்சியாக நினைத்து கொண்டு கோபிகையாக நினைத்து பாடினது முற்று பெற்றது. கடைசி ஒரே ஒரு பாட்டு 30வது பாடல் பெரியாழ்வாருடைய குமாரத்தினான் ஆண்டாள் பட்டர்பிரான் கோதை என்று தான் ஆறுங்கிறத வெளிப்படுத்தி இந்த 30 பாடல்களை யார் சொன்னாலும் கிருஷ்ணானுக்கிரகம் பூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு நல்லது சொன்னது தான் 30வது பாடல். இப்படி தான் இந்த திருப்பாவையை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ எந்த பகுதியில் இருக்கோம்? முதல் 5 பாடல்கள், அதுதான் முன்னுரை. முன்னுரையில் முதல் பாடல் இன்றைய நாள்பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்து ஏலோர் எம்பாவாய். ரொம்ப ஆச்சரியமான பாடல், நாள்பாசுரம். இப்போ இந்த பாடலுக்கு எப்படி பொருள் தெரிந்து கொள்ள? நமக்கு இன்னும் அர்த்தம்னு தெரியணும். பாட்டை சொல்லியாச்சு. செந்தமிழ் பாடல்கள்லாம் சுலபமாக பொருள் தெரிஞ்சு போடுமா? அவ்வளவு எளிதில் கிடைக்காது. நம்ம தமிழ் தானேனுட்டா இன்றைக்கி இருக்கிற தமிழ் எங்கே? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற தமிழ் எங்கே? மிக உயர்ந்த தமிழ். இனி பாடலின் பொருள் என்னான்னு பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மதி நிறைந்தன்னு சொன்னால் நிலா முழுவதுமாக காய்கிறது. எனில் பௌர்ணமிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது, முழு நிலவு. மார்கழி திங்கள், திங்கள் என்னால் மாசத்தை குறிக்கும். மார்கழி மாதம் வாய்த்திருக்கிறதே, அதிலும் முழு நிலவான பௌர்ணமி நாள் வாய்த்திருக்கிறதே. இன்றிலிருந்து நாம் மார்கழி நோன்பை தொடங்குவோம். சங்க காலத்திலிருந்து தமிழர்களுடைய முக்கியமான மரபு தைன் நீராடல், சுனை நீராடல். பூம்புகார்னு இடம் கேள்விப்பட்டிருக்கோம். காவேரி போய் காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் அந்த இடத்தில் கடலோடே கலக்கிறாள். அங்கே ஆணும் பெண்ணுமாய் கணவனும் மனைவியுமாக பௌர்ணமி அன்று போய் நீராடி 1 மாதம் விரதம் இருப்பது வழக்கமாக வைத்திருந்தனர். அது என்ன கணக்கில் வச்சிருக்காள்னால், மார்கழி மாதத்து பௌர்ணமியிலிருந்து தொடங்கி தை மாதத்து பௌர்ணமி வந்தால் ஒரு 30 நாட்கள் 1 மாதம் நகரும். அந்த 30 நாட்கள் தான் பண்ணி வந்தனர். இப்போ நாம் மார்கழி 1லேருந்து 30ன்னு வச்சுருக்கமே தவிர, மார்கழி மாதத்து பௌர்ணமி தான் 1ஆம் தேதியாக இருக்கணும். தை மாதத்து பௌர்ணமி தான் 30ஆம் தேதி அது முடிய வேண்டும். ஆனால் இப்போ வழக்கத்தில் மரபில் இருக்கிறது மார்கழி மாதம் 30 நாள்னுட்டு அந்த நாள் எனக்கு வாய்த்ததேன்னு கொண்டாடுகிறாள். நமக்கு எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னாலும் இந்த நல்ல காலம் நமக்கு வாய்ச்சிருக்கு, நல்ல நாள் கிடைத்ததுன்னு கொண்டாடுவோம். ஆனால் ஆன்மீகத்தில் எது நல்ல நாள்னால் பெருமானுடைய அருள் என்னைக்கு கிடைக்குமோ, தரிசனம் என்னைக்கு பெறுவோமோ அதுதான் நமக்கு நல்ல நாள். இப்போ கிருஷ்ணானுகிரகம் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. இத்தனை நாட்களாக கண்ணனை பார்க்க முடியல, அவனோட பேச முடியல, பிரித்து வச்சிருந்தாலாம் ஊர்க்காரர்கள்லாம். இன்னைக்கு அவர்கள்லாம் அனுமதித்து விட்டார்கள். அதனால் கண்ணனை தரிசிக்க போகிறோம். அந்த நாள் நமக்கு நல்ல நாள். நமக்கு அஷ்டமியோ நவமியோ அது முக்கியம் இல்லை. இப்போ இன்னைக்கு பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்க போகிறதுனால் அதை விட எது சிறந்த நாளாக இருக்கும்? ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு மரபு, ஆச்சாரியனிடத்தில் போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளுகிறோம். சங்கு சக்கர முத்திரை ஒத்தி கொள்ளுகிறோம். அதற்கு நாள் நட்சத்திரம் பார்ப்பதே கிடையாது. எனக்கு என்னைக்கு ஒரு ஆச்சாரியனை பற்றணும்னு தோணுகிறதோ அன்றைக்கே பற்றுகிறேன். அதுதான் நல்ல நாள். ஏன்னா அன்னிலேருந்து பாகவத ஆச்சாரிய தொடர்பு நமக்கு கிடைச்சிடுறது இல்லையா? அதைத்தான் ஆண்டாளும் கொண்டாடுகிறாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர். நேரிழையீர் நல்ல ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கும் இடைப்பெண்களே. இழை அணிகலன்கள் நகை. நேரிழையீர் அழகழகான ஆபரணங்களை போட்டுருக்குவாளே, இருக்குமா? அந்த ஊரில் என்ன அப்படியே தங்கமும் வெள்ளியுமா ஓடின்னு இருக்குமானால், ஆய்ப்பாடியில் தங்கம் ரொம்ப போட்டுக்க மாட்டார்கள், வெள்ளி ஆபரணங்கள் தான் அணிந்து கொள்வார்கள். என கண்ணனுக்கு வெள்ளை தான் பிடிக்கும். உள்ளமும் வெள்ளையாக இருக்கணும், பால் வெள்ளையாக இருக்குது, தயிர் வெள்ளையாக இருக்குது, மோர் வெள்ளையாக இருக்குது, போட்டுக்கிற வளையலும் சங்கிலியும் கூட வெள்ளையாக இருக்கட்டும். இதுதான் கண்ணனுக்கு ஆசையா. அதனால் நேரிழையீர் அணிகலன்களை நகைகளை அணிந்து கொண்டிருப்பவர்களே. நகை போட்டுக்கலாமா? பக்தர்களாக இருந்தால்
நமக்கு போய் நகை தேவையானால் நமக்குன்னு நகை போட்டுக்கல, கண்ணன் கட்டாட்சிக்கணும். நம்ம உள்ளத்துக்குள்ளே பெருமாள் எழுந்துருளி இருக்கார். அப்போ அவர் இருக்கிற கோயில் ஆடுறது இது. அவர் எங்கே இருக்கிறாரோ அதை அலங்கரிக்கணுமா இல்லையா? அதனால தான் நம்ம உடம்பை அலங்கரிச்சுன்னு இருக்கா. தங்கள் உடம்புங்கிறதுக்காக இல்லை, பெருமானுடைய சரீரம் அவர் ஆனந்தப்படுறாருங்கிறதுக்காக. பொதுமினோ போகலாம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட பொதுவீர். குளிக்கலாம் வாங்கோ, யமுனையில் குளிக்கிறதுக்கு கூப்பிடுறா. ஆனால் நீராடாங்கிற உயர்ந்த சொல் தமிழே. நண்பர்களை கூட்டுக்கணும்னா குளிக்க வாங்கோன்னு சொல்லுவோம். நீராடாங்கிற செந்தமிழ் சொல்லுவோமானால் பக்தர்களுக்குள் சின்னவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், வயத்தில் பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், சிஷ்யனாக இருக்கட்டும், உயர்ந்த பக்தி இருக்கிறவராக இருந்தால் உயர்ந்த சொல்லாலெல்லாம் கூப்பிடணும். மரியாதையோடு தான் சொல்ல வேண்டும். எழுந்தருள வேண்டும், வீற்றிருக்க வேண்டும், 2 வார்த்தை சாதித்தருள வேண்டும், தேவரீர் திருக்கண்களாலே கட்டாட்சித்தருள வேண்டும், தேவரீர் திருமாளிகைக்கு வந்து தண்டம் சமர்ப்பிக்கலாமா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாஷைகள். அதைத்தான் நீராட பொதுவீர், குளிக்கலாம் வாங்கோன்னு சொல்லாமல் நீராடான்னு கூப்பிட்டாள். நீராட்டமாவது எது? வெறுமனே யமுனையில் நீராடுவது அல்ல. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவஹ்ரதம்னு சொல்லுவார்கள். நல்ல குளத்தில் குளிக்க போகிறோம், வெளியில் ஜில்லுன்னு இருந்தால் ஜலம் வெதான்னு இருக்கும், வெளியில் ஒரே கொதிப்பாக இருந்ததுன்னா தண்ணீர் குழுன்னு இருக்கும். இங்கே குளிக்க போகிறோம்னு சொல்கிறது பிரம்மானுபவம்னு சொல்ல வருகிறாள். கண்ணனை அனுபவித்தல். நீராட்ட இருக்கார் கண்ணன், குழுன்னு இருக்கார். அந்த கண்ணனையே அனுபவிக்க போகிறோம், அவரை சேவிக்க போகிறோம், அவருக்கு தொண்டு புரிய போகிறோம். இதுதான் நீராட்டம். பிரம்மத்தை அனுபவித்தல் தான் சிறந்த நீராட்டம். இந்த உலகம் நம்மை ரொம்ப வெப்பத்தில் ஆழ்த்திருக்கு. எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள், காமம், குரோதம், லோபம், அதுக்கெல்லாம் ஒரு விடை வேணும்னால் குளிர்ந்த நீரில் நீராடணும். அதுதான் கண்ணன்கிற குளிர்ந்த நீர். நீராட பொதுவீர் போதுமினோ நேரழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி. வைகுந்தத்தை கொண்டாடலாண்டாள், ஆய்ப்பாடியை கொண்டாடுகிறாள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி. ஏனெனில் கண்ணனே இங்கே தானே தேடி வந்தார். இங்கே இருக்கிறவா வைகுந்தத்தை தேடி போனோமா, கண்ணன் இறங்கி நம்ம ஊருக்கு தேடி வந்தாரா? அதனால் ஆய்ப்பாடி சீர் மல்குகிறது. பெருமை பெற்ற ஊர். செல்வச் சிறுமி இருக்காள். சின்ன குழந்தைகளே, செல்வமுடைய குழந்தைகளே. என்ன ஆளுக்கு 1 கோடி 2 கோடி சொத்து வச்சுருப்பாளான்னா ஒன்றும் இல்லை. கண்ணனுக்கு தரிசனம்ங்கிற சொத்து, கிருஷ்ண அனுகிரகம்ங்கிற சொத்து, கண்ணனுக்கு அருகாமை. அவன் பிறந்திருந்த காலத்தில் இவாளும் பிறந்திருக்காளே, அதுதான் அவர்களுக்கு இருக்கிற செல்வம். மற்ற ஒன்றும் செல்வம் இல்லை. கண்ணனே செல்வம்னு முடிவெடுத்தா அதுதான் இவர்களுக்குரிய செல்வம். செல்வச் சிறுமி இருக்காள். எதற்கு போகிறோம்? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரர். இதோ கண்ணன் கூர்வேல் பற்றி இருக்கிற நந்தகோபாலன். அவர் யாருக்கும் கெட்டதே நினைக்க மாட்டார். நடந்து போகிறச்சே காலில் ஏதானும் புழு பூச்சி பட்டால் கூட கொல்லவே மாட்டார். இதெல்லாம் கண்ணனுடைய பிறப்புக்கு முன்னால். கண்ணன் அவதரிச்சுட்டார், அவரை தொட்டில் விட்டுருக்கு. தொட்டிலுக்கு கீழே ஒரு பூச்சி போச்சுன்னா வேல்கம்பு எடுத்துன்னு வராராம், விட்டேனா பார்னுட்டு. கண்ணனை காப்பாற்றுறதுல அவ்வளவு ஆசை இருக்குது. கண்ணனிடத்தில் இருக்கிற பிரீத்தி. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அழகான கண் படைத்தவளாம் யசோதை. அவளுக்கு பக்கத்தில் சிங்கக்குட்டி ஆட்டம் இருக்கிறார். நந்தகோபாலனுக்கு பக்கத்தில் அடக்க உடக்கமாக குமரனாட்டம் இருப்பான். ஆனால் யசோதைக்கு பக்கத்தில் சிங்கக்குட்டி சிலிர்த்துண்டு நிற்கிறாப்பில் நிற்கிறான். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். கார்மேனி செங்கண். கார்மேனி மழை மேகத்தை போன்ற திருமேனி. பார்க்க பார்க்க நமக்கு குளிர்ச்சி வந்துடுறது. செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான். தாமரை மலர்ந்த போன்ற கண்கள். கதிர்மதியம் சூரியனை போலே நிலவைப் போலே இருக்கும் திருமுகமண்டலம். அப்போ கண்ணனுடைய அழகெல்லாம் வர்ணித்தாள். கார்மேனி செங்கண் கதிர்மதியன் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த கண்ணன் யார்? ஸ்ரீவைகுண்டத்தில் நாராயணனாக யார் இருந்தாரோ அவர்தான் தற்போது கண்ணனாக இந்த பூகோலோகத்தில் அவதரிச்சிருக்கார். அந்த உண்மை பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனைக்கும் கண்ணனோட கூட விளையாடிட்டு இருந்தவா தான். அதுக்கு நம்ம நாராயணன்னு தெரியாமல்லே போ. ஸ்ரீவைகுண்டத்து நாராயணன் நமக்கே பறை தருவான். அவனை தவிர மத்தொன்னில் விருப்பமில்லாமல் நாம் இருக்கோம். இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக பறை தருவார். பறைன்னு சொன்னால் தொண்டு கைங்கரியம் இறைவனுக்கும் இறை அடியார்களுக்கும் குருக்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய தொண்டு தான் பறைன்னு இந்த 30 பாட்டிலையும் அடிக்கடி சொல்லப்பட போகிறது. அப்போ பறைங்கிற பிராப்பியம் புருஷார்த்தம் தொண்டு அதை கொடுப்பார். யார் கொடுப்பார்? நாராயணனே கொடுப்பார். அப்போ நாராயணனிடத்தில் தான் வாங்கணும். நாராயணனுக்கு தொண்டுகளையே தான் கேட்டு பெற வேண்டும். நாராயணன் முன்னாடி போய் நின்றுண்டு கண்டதையும் கேட்டு வாங்கிக்கக்கூடாது. வேண்டாம். மற்ற ஏதோ ஒன்று மூலமாக நாராயணன் அடைவதும் கூடாது. நாராயணனே
நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாள் பாடி, நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்து ஏலோர் எம்பாவாய். இந்த ஊரே இதை கொண்டாட போகிறது. கொண்டாடும்படிக்கு யமுனையில் போய் நீராடுவோம் வாங்கோ. ஏலோர் எம்பாவாய். பாவாய், பாவாய்னா பொம்மை. காத்தியாயனிங்கிற ஒரு பொம்மை, ஒரு தேவியனுடைய பொம்மை. நுண்மணல் கொண்டு அந்த பொம்மையை பண்ணி வைத்து கொண்டு அதைத்தான் பாவாய்னு கூப்பிடுகிறாள். ஏல் ஓர் எம்பாவாய். இது இந்த பாத பூரணத்துக்காக, இந்த விரதத்துக்காக ஏற்படுத்த கொண்ட ஒரு உள்ளூர இருக்கிற குழுவுக்குறின்னு தமிழில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையோ, ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சமிங்கை, ஒரு மறைவு பாஷை. நாம் விரதம் இருக்க போகிறோம், அதற்கு ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய்னு அந்த சிறு பொம்மையை கொண்டே அழைக்கிறாள் ஆண்டாள். ஆக முதல் பாசுரத்தாலே நாராயணன் தான் நமக்கு கொடுப்பார், நமக்குத்தான் கொடுப்பார், தொண்டுகளை கொடுப்பார். இதை பெறக்கூடிய உயர்ந்த நாள் வாய்த்தது, காலம் வாய்த்தது என்னும் மார்கழி மாதத்தை கொண்டாடி, அதிலும் பௌர்ணமி திதி நமக்கு கிடைத்தது என்று நாளை கொண்டாடினாள். நமக்கும் இந்த உயர்ந்த நாள் கிடைத்துள்ளது. முதல் பாசுரம் பார்த்தோம். இனி அடுத்த பாசுரம் நாளைக்கு பார்க்க வேண்டியது. விரதம் நோன்பு நோற்க வந்துட்டோம், இன்னென்னத்தை செய்யலாம், இன்னென்னத்தை செய்யக்கூடாது, அதுதான் இன்னும் முக்கியம் இல்லையா? காத்திருப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.